அதே நான் வேற மாதிரி என்ன பண்ணிடுவேன்? என்ன பண்ணுற? என் குடும்பத்தை பத்தி நீ யாரா? நீ என்ன பண்ண என்னை பண்ணி? என் குடும்பத்தை பத்தி நீ யாரா? நீ என்ன பண்ண என்னை பண்ணி? என் குடும்பத்தை பத்தி காணொலி பார்த்தீங்கல்ல, இந்த காணொலி குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், கள்ளச்சாராயம், கலவரம் அப்படின்னு இந்த 2 நாளாக பரபரப்பாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்ட சம்பவங்களையும் இது குறித்து நம்ம பேச போகிறோம். அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு அஃபிஷியலாக 57 பேர் இறந்துருக்காங்க. அன்அஃபிஷியலாக ஒரு 70 பேருக்கு மேலே இறந்துருக்கிறதா தகவல்கள் வருது. 100 பேருக்கு மேலே சிகிச்சை பெற்று வருவதாக ஒரு தகவல் வருது. அந்த தகவலின் போது என்னென்ன சம்பவங்கள் கலவரமாக நடந்தது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 57 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. அது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விஷயம். அந்த சம்பவம் குறித்து சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பாக எல்லாரும் பேசிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு ஆறுதல் கூறிட்டு வந்தாரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி போன சுகந்தி நாச்சியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது, நீங்க உங்க கட்சியுடைய எம்எல்ஏக்களை அங்க பேச சொல்லலாம், நீங்க இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவங்க தாக்க, பிசிகேனர் சுகந்தி நாச்சியால தாக்க, அது ஒரு பெரும் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லா. அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ளச்சாராய படுகொலைக்கு காரணம் திமுகவுடைய எம்எல்ஏக்களான வசந்தம் பாலகிருஷ்ணனும் உதயசூரியனும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு தகவலை சொல்றாங்க. அப்படி சொன்னதை கேட்ட உடனே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு நேரத்துல சட்டமன்றத்துக்கு எதிரில் உதயசூரியன் அவர்களும் வசந்தன் பாலகிருஷ்ணன் அவர்களும் என்ன பண்றாங்கன்னா பத்திரிகையாளர் சந்திச்சு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த படுகொலைக்கு காரணமா நாங்க இருந்தோம்னா அதை ஆதாரப்பூர்வமாக பாமக நிறுவனரும் பாமகவுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸும் நிரூபிச்சாருன்னா நாங்க எங்கள் பொது வாழ்விலிருந்தே நாங்க விலகிக்கிறோம், பொதுமக்கள் சேவையில நாங்க ஈடுபட்டு வர்றோம், அதனால நாங்க பொது வாழ்விலிருந்தே நாங்க நிரூபிச்சாங்கன்னா நாங்க விலகிக்கிறோம். அதே சமயத்துல எங்கள் மேல அவங்க சுமத்திருக்க அந்த குற்றச்சாட்டை அவங்க நிரூபிக்கலன்னா அவங்க பொது வாழ்விலிருந்து அவங்க விலகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை எங்க மேல அவதூறு பரப்பியிருக்காங்கல்ல, இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு பண்ணிட்டு போறாங்க. ஒரு கலவரம் முடிஞ்ச உடனே இன்னொரு கலவரம் இது ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் போக நாம் தமிழ் கட்சியுடைய சாட்டை துரைமுருகன் என்ன பண்றாருன்னா, நேரடியா கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு கள ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்க கள ஆய்வு செய்யறாரு. கள ஆய்வு செய்யும் போது முகிலன் வீரப்பனார் அப்படிங்கிறவரோட ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கைகலப்புலாம் நடக்குது. அதுல என்ன பாத்தீங்கன்னா, அந்த திராவிட திருவாளர்கள்லாம் இருக்காங்கல்ல யூடியூப்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, முகிலன் சாட்டை துரைமுருகனை தாக்கிட்டாரு அப்படி சொல்லி அதை ஒரு பெரிய ஒரு வைரலா பரப்புறாங்க. அது 2 நாளா அதான் பேசுபொருளாவே இருந்துச்சு. நாம் தமிழ் கட்சி தம்பிகள்லாம் அதுக்கு எதிராக மாற்று கருத்தை வச்சுட்டு வந்தாங்க. இருந்தாலும் முகிலனை கூட்டு பேட்டி எடுக்கிறது என்ன, அதை பெரிய அளவில் பரப்புறது என்ன, அதை சாட்டை முருகனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் உருட்டிட்டு இருந்தாங்க 2 நாளா. இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்குது. அந்த வீடியோ பக்காவா எடுக்கப்பட்டு அங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்றத அந்த வீடியோவா வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்களேன். நிறுத்துற வண்டியா எதுக்கு அடிச்சான்னு சொல்லிட்டு போட்டோம். நிறுத்துற வண்டியா நிறுத்துப்போம்.
அங்க வா கண்ணே, வெளியே வா, இங்க வேணாம். எங்க வேணாம், அங்க விடு, அடிச்ச இடத்துல விடு. அரசியல் கேமரா எதுக்கு நான் வேற மாதிரி என்ன பண்ணிடுவேன்? என்ன பண்ணுற? என் குடும்பத்தை பத்தி பேசி நீ யாரா? நீ என்ன பண்ண என்னை பண்ணி? என் குடும்பத்தை பத்தி பேசி நீ யாரா? நீ என்ன பண்ண என்னை பண்ணி? என் குடும்பத்தை பத்தி பேசி நீ யாரா? நீ என்ன பண்ண என்னை பண்ணி? கை வச்சு எனக்கு எதுக்கு பண்றானே தெரியல. அவனை நிறைய பேர் கழுவி ஊத்துறானுவ, நிறைய பேர் திட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கு பண்ற வேலை அந்த மாதிரி. அதுக்கு பார்த்தவனெல்லாம் இவனுக்கு எதிரி மாதிரியே தெரியுது. அதுக்கு என்ன பார்த்துட்டு நீயும் திட்டினது, இவனை திட்டுறதுக்கு எனக்கு என்ன வேலை நேரம் இல்லையா? வேற அதுக்கு என்ன பார்த்துட்டு நீயும் திட்டினது, இவனை திட்டுறதுக்கு எனக்கு என்ன வேலை நேரம் இல்லையா? வேற வேலை இல்லையா எனக்கு? இந்த நாய்களை பத்தி நாயம் பேசிட்டு கிடக்கணும். இல்ல செய்தி எடுக்க வந்திருக்காங்கன்னா அந்த வேலையை முகிலன் வந்து சாட்டை துரைமுருகனுடைய அந்த பர்சனல் லைஃப்பை பற்றி ஒரு வீடியோ ஏதோ பேசிக்கிறதாகவும், அந்த வீடியோவை பற்றி சாட்டை முருகன் நேரில் பார்க்கும்போது என் குடும்பத்தை பற்றி ஏன்னா நீ அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்னை வேற மாதிரி நான் வந்து டீல் பண்ணுவேன்டா சொல்லி முகிலன் சொல்கிறாப்புல. அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா சாட்டை துரைமுருகன் வந்து சரியாக வந்து முகிலனை வந்து வச்சு செய்கிறார். இந்த வச்சு செஞ்ச சம்பவத்தை வந்து மறைச்சிட்டு இந்த திராவிட திருவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முகிலன் வந்து சாட்டையை அடிச்சதை மட்டுமா கட் பண்ண ஒரு சின்ன பிட்டை வந்து பெரிய அளவில் பரப்பி 2 நாளாக பேசுபொருளாக ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ வெளியான பிறகு என்ன பண்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகனை வந்து கைது பண்ணணும், இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறாரு, இந்த மாதிரி கலவரத்தில் ஈடுபடுறாரு சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா சாட்டை துரைமுருகனை வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. முகிலனே ஒரு பேட்டில் என்ன சொல்றாருன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து என்னை அவதூறாக பேசினாரு, அதனால நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கின முகிலனை வந்து கைது பண்றதா முதல்ல, இல்ல சாட்டையை முதல்ல கைது பண்றதா? ஆக இந்த திராவிட திருவாளர்கள் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு வந்து இதை ஒரு காரணமா வச்சு ஒரு சாக்கா வச்சு அவருக்கு கட்டம் கட்டுற வேலையை வந்து தொடங்கியிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்குது. நன்றி, வணக்கம்.